يا سميع يا رب يا بصير يا رب يا رحيم يا رب يا قدير يا رب يا سميع يا رب يا بصير يا رب يا رحيم يا رب. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய 6 அடிப்படைகளிலே 5ஆவதாக திகழ்வதுதான் மறுமை பற்றிய நம்பிக்கையாகும். மறுமை பற்றிய நம்பிக்கை மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் இந்த நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற போது எப்படி இணைத்து பேசுகிறதென்றால், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்பவர்கள், மறுமையை நம்பிக்கை கொள்பவர்கள் என்பதை இணைத்து பல இடங்களில் அல் குர்ஆனில் பேசிக்கொண்டிருக்கிறான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் என்று சொல்கிறான். அல்லாஹுவையும் மறுமையும் விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹுவையும் மறுமையும் விரும்பக்கூடியவர்களுக்கு என்று சேர்த்து சொல்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பொன்மொழிகளிலே இப்படி இணைத்து பேசியிருப்பதையும் பார்க்கிறோம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. எவர்கள் அல்லாஹுவையும் மறுமை நாள் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அதேபோன்று மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, எவர்கள் அல்லாஹுவையும் மறுமையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நல்லவற்றை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். இப்படியாக உயரிய பண்புகள் ஒவ்வொருவரிடம் குடிகொள்ள வேண்டும். இந்த பண்புகள் கட்டாயம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பக்கூடியவர்களிடம் இருக்கவே வேண்டும் என்று இந்த பொன்மொழிகளில் கூறப்படுவதை பார்க்கிறோம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹும் மறுமையும், இந்த இரண்டும் இணைத்து பேசப்படுகிறது. எனவே இது எதை நமக்கு காட்டுகிறதென்றால், இந்த 2 நம்பிக்கைகளும் மிக முக்கியமான நம்பிக்கைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்லாமல் மறுமையுடைய அந்த இறுதி நாள் பற்றிய நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனையும் ஒரு சிறந்த மனிதனாக மாற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவன் கணக்கு கொடுத்தாக வேண்டும். தனது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அவன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான் என்ற நம்பிக்கை தான் நிச்சயமாக மனிதனை நேர்வழிப்படுத்தும். எந்த ஒரு மனிதனாவது தன்னை பற்றி கேட்பதற்கு யாருமே இல்லை, தன்னை பற்றி தனது செயல்களை பற்றி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்ற ஒரு நிலைக்கு செல்லும் போது அவன் அநியாயம் செய்வதை பார்க்கிறோம், அக்கிரமங்கள் செய்வதை பார்க்கிறோம், உரிமைகளை மீறுவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் இந்த நம்பிக்கையை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், மனிதர்கள் புனிதர்களாக வாழ வேண்டும், மனிதர்கள் உயர்ந்த சிறந்த முன்மாதிரி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நம்பிக்கை. எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான், எனது செயல்களுக்கு நான் கணக்கு கொடுத்தாக வேண்டும், நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவேன், அனைத்து செயல்பாடுகளை பற்றியும் நான் விசாரிக்கப்படுவேன். இப்படியான இந்த நம்பிக்கை இருக்கிறதே, இது மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கையாகும். அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இறுதி நாள் பற்றிய நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது அந்த நாளிலே ஒவ்வொருவனிடமும் 4 கேள்விகள் கேட்கப்படும். அவைகளுக்கு பதிலளிக்காத வரை பாதங்களை அவனுக்கு நகர்த்த முடியாது. அதிலே முதலாவது அவனது வாழ்நாளை பற்றிய கேள்வியாகும், 2வது அவனது இளமையை பற்றிய கேள்வியாகும், 3வது அவன் எவ்வாறு சம்பாதித்தான், சம்பாதித்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்தான் என்ற கேள்விகளாகும். இப்படி அந்த நம்பிக்கையை நமக்குள் வளர்க்க அல்லாஹுடைய ரசூல் பாடுபட்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த மறுமை நம்பிக்கையிலே 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று நாம் பார்க்கிறோம், அதை அல் கியாமத்து சுகுரா என்ற அரபியிலே குறிப்பிடுவார்கள். அதுதான் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அல் குர்ஆன் எப்படி சொல்கிறதென்றால், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரை திரைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே மனித சிந்தனைகளால் அந்த வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அல்லாஹுடைய வல்லமை
நம் அனைவரையும் படைத்தவனுடைய வல்லமை அவன் சொல்கிறான். மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்கிறதே, அது திரைக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கையிலே ஒவ்வொருவனும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறான். நல்லவனாக இருந்தால் அவன் ஒரு நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறான். தீயவனாக பாவியாக இருந்தால் அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். மறுமை என்ற நாள் சம்பவிக்கின்ற வரை இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை இது ஒரு பகுதியாகும். அடுத்ததாக அல் கியாமத்துல் குப்ரா, அனைவரும் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்படுகின்ற அந்த இறுதி நாள். இந்த நாளை அல் குர்ஆன் பல பெயர்களை கொண்டு அழைப்பதை பார்க்கிறோம். யௌமுல் ஆஹிரா இறுதி நாள் என்று அழைக்கிறது, யௌமுத்தீன் தீர்ப்பு நாள் என்று அழைக்கிறது, யௌமுல் கியாமா அனைவரும் எழுப்பப்படுகின்ற நாள் என்று அழைக்கிறது, யௌமுல் ஹஷர் அனைவரும் ஒன்று திரட்டப்படுகின்ற நாள் என்று அழைக்கிறது. இப்படி பல பெயர்களை கொண்டு அந்த நாள் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே இந்த நம்பிக்கை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. இதனுடைய இரண்டாவது பகுதி என்ன? இறுதி தீர்ப்பு நாளுக்காக அனைவரும் எழுப்பப்படுவார்கள். அனைவரும் முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் எழுப்பப்படுவார்கள். நாம் அதாவது அறிவுபூர்வமாக சிந்தனை செய்து பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனும் எதை சிந்திக்கிறான் என்றால், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை பார்த்து இதற்கு ஒரு நீதி கிடைக்காதா, இதற்கு ஒரு நீதியான தீர்ப்பு கிடைக்காதா? உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எவ்வளோ அநியாயம் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறாமலேயே மரணித்து விட்டார்கள். அதே போன்று நீதியான முறையிலே செயல்பட்டவர்கள், அவர்கள் நீதி கிடைக்காமலே இந்த உலகத்தில் மரணித்து விட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது, நமது சிந்தனை சொல்கிறது. இதற்காகத்தான் அப்படியான ஒரு நாளை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், சூரத்து ஜில்சால் 99வது அத்தியாயம் 7, 8 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு ஒருவன் நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலி அவனுக்கு வழங்கப்படும். ஒரு அணு அளவு தான் செய்திருந்தாலும் அது தவறி போக மாட்டாது. அந்த கூலியை அந்த அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான். அதே போன்றுதான் ஒரு பாவமான காரியம், ஒரு தீய காரியத்தை ஒருவன் செய்துவிட்டால் அதற்குரிய தண்டனையும் அந்த தீமையும் நிச்சயமாக அவனுக்கு இருக்கிறது. எனவே அந்த தீர்ப்பு நாளை பொறுத்தவரையில் அந்த தீர்ப்பு நாள் மிகவும் நீதியாக தீர்ப்பளிக்கப்படுகின்ற ஒரு நாளாகும். அந்த நாளில் கடுகளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. கடுகளவும் ஒருவன் அநீதிக்குட்படுத்தப்பட மாட்டான். அவனுடைய செயல்களுக்குத்தான் அங்கு கூலி வழங்கப்படும். அவனுடைய செயல்களை பொதிந்த ஒரு ஏடு அவன் கையிலே கொடுக்கப்படும். அல் குர்ஆன் இதை எப்படி சொல்கிறதென்றால், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஏட்டை அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டு அல்லாஹ் சொல்வான், இதை நீயே வாசித்து பார்த்து நீ முடிவு செய்து கொள், நீ சுவர்க்கத்துக்குரியவனா அல்லது நரகத்துக்குரியவனா என்பதை நீ தீர்ப்பளித்துக்கொள் என்று அவன் அங்கே கட்டளை பிறப்பிப்பான். எனவே எவரும் சொல்ல மாட்டார்கள் எனக்கு வாசிக்க தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள். அவருடைய ஏட்டை பார்த்தவுடன் அவர்களுக்கு விளங்கிவிடும், நிச்சயமாக எனக்கு கிடைக்கப் போவது சுவர்க்கமா அல்லது நரகமா என்பதை அவர்களே விளங்கிக் கொள்வார்கள். அந்த அளவு மிக நீதியாக தீர்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டு இதுதான் என்னுடைய தீர்ப்பென்று சொல்ல மாட்டான். அந்த ஏட்டை அவன் கையிலே கொடுத்து நீ தீர்ப்பளித்துக்கொள், நீ தகுதியானவன் சுவர்க்கத்துக்கா அல்லது நரகத்துக்கா என்று முடிவு செய்து கொள் என்று அவ்வாறு மிக நீதியாக தீர்ப்பளிக்கப்படுகின்ற ஒரு நாள். எனவே அந்த நாளுடைய நம்பிக்கை என்பது ஆழமாக நமது உள்ளங்களிலே வேரூன்ற வேண்டும். அந்த நாளில் பல நிகழ்வுகள் நடைபெறும். அந்த நாளில் மீசான் என்ற தராசு, அந்த தராசை பொறுத்தவரையில் அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் அதை பற்றி சொல்கிறது. அங்கு அதில் தான் நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிறுக்கப்படும். ஒரு தட்டிலே நன்மைகள், மறு தட்டிலே தீமைகள். எந்த தட்டு கணத்தால் தாழுகிறதோ அதற்கேற்பதான் அவனது வெற்றி தோல்விகள் அங்கு முடிவு செய்யப்படும். அதே போன்று இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் அவர் மனித சமூகத்துக்குரிய பரிந்துரை அல்லாஹ்விடத்திலே செய்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படும். அது மாத்திரம் அல்லாமல் அங்கு ஹவுல் என்ற ஒன்று இருக்கிறது. அதில் நீர் புகட்டக்கூடியவராக அல்லாஹுடைய தூதர் இருப்பார்கள். அவருடைய கையினால் யார் நீரை பெற்று அவர்கள் அந்த நீரை அருந்துவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் செல்கின்ற வரை தாகமே ஏற்படாத ஒரு மிக உயர்ந்த பாக்கியம் அங்கு கிடைக்கிறது. அதே போன்று சொராத் என்பது
ஒருவர் அதை தாண்டி அந்த பாலத்தை கடந்துதான் அவர் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டியவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய செயலுக்கேற்ப அந்த வேகத்தில் தான் அதை கடப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக சுவர்க்கம், நரகம், இப்படியான அந்த நாளுடைய நம்பிக்கை என்பது மிக உறுதியாக நமது உள்ளங்களிலே வேரூன்ற வேண்டும். ஏனெனில் அந்த நம்பிக்கை தான் மனித புனிதர்களாக நம்மை மாற்றக்கூடியது. நமது செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். அவன் அல் குர்ஆனிலே கேட்கிறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, நினைக்க வேண்டாமா, ஒரு நாளைக்காக அவர்கள் எழுப்பப்பட இருக்கிறார்கள், லியௌமின் அதீம், அது ஒரு மகத்தான நாள் என்று அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அவன் சொல்கிறான். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளில் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த அகிலங்களுக்கே அதிபதியான அந்த இறைவன் முன்னால் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் என்று அவன் சொல்கிறான். யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் விரண்டோட முடியாது. அவன் முன்னால் அனைவரும் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும். அதை சொல்லும் போது என் குல்லு மன்ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா என்று சொல்கிறான். வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைவரும் அவன் முன்னால் அடிமைகளாகத்தான் வந்து நிற்பார்கள். இறை தூதர்களாக இருக்கலாம், அதே போன்று எவ்வளோ சிறப்பு மிக்கவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், பெரும் பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர்களாக இருக்கலாம், அனைவரும் அடிமைகளாகத்தான் அவர் முன்னால், அந்த ரப்பின் முன்னால், அல்லாஹ்வின் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று அவன் அல் குர்ஆனின் மூலம் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அந்த இறுதி தீர்ப்பு நாள் என்பது, அந்த நாள் பற்றிய நம்பிக்கை என்பது ஆழமாக நமது உள்ளங்களிலே வேரூண்ட வேண்டும். அது நமது செயல்பாடுகளை அனைத்தையும் சீர்படுத்த வேண்டும். எனவே என் அருமையானவர்களே, அந்த நம்பிக்கை உறுதியாக நமது உள்ளங்களில் அமைத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.